இப்போது நம்ம வந்து இந்த டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யுது, அது எதுக்காக பயன்படுத்துகிறோம், எங்கே பயன்படுத்துகிறோம், இது எல்லாத்தையும் நான் ஒரு என்டையர் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை இடையில நோட் பண்ணி வைங்க. அடுத்த செஷன் தொடங்கும்போது அதில் கேளுங்க சந்தேகங்களை. என்னென்னா இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இது ஒரு மின்கலம், பேட்ரி. அதுக்கு நேர்முனை மறைமுனைன்னு 2 முனைகள் இருக்கும். நாம் இங்கேருந்து நேராக இதை கொண்டு இங்கே ஜாயின் பண்ணி அடுத்து இந்த மறைமுனையை இங்கேயால் இணைச்சி இந்த மின்குமிழை எரிய வைப்போம். அதுதான் நம்ம வளமையாக செய்கிறது, ஒரு மின்கலனையும் மின்குமிழையும் பயன்படுத்தி. இங்கே பாருங்கள், நேரடியாக இணைச்சி இந்த மின்குமிழை பற்ற வச்சிட்டோம். இப்போ மின்குமிழ் எரியுது. சரி, இது எரியுது. இப்போ நாம் எங்கே டிரான்சிஸ்டரை பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அடுத்து நம்ம வரிசையாக அந்த டிரான்சிஸ்டருக்கு போவோம். அடுத்து இதுதான் உங்களுக்கான அடுத்த விடயம் இந்த இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு டிரான்சிஸ்டரை கொண்டு வந்து வச்சுட்டேன். டிரான்சிஸ்டருக்கு 3 முனைகள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோமா? சிபிஇன்னு, கலெக்டர், பேஸ், எமிட்டர் ஆர் எமிட்டர்னு நினைக்கிறேன். மின்சாரத்தை உள்ளே வேண்டி இங்கால் அனுப்புறதுக்கு இவர் வந்து பாதையாக இருப்பார். இவர் அனுமதி கொடுத்தா தான் மின்சாரம் இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகி இங்கால போகும். அதாவது இந்த இடம் மாறி இதால் மின்சாரம் போகும். இதுக்கு யார் உதவி செய்கிறேன்னா இந்த பேஸ். இப்போ பாருங்கள், மின்குமிழ் எரியலை. மின்குமிழ் எரியாததுக்கு காரணம் என்ன? மின்சாரம் வருது, ஆனால் மின்சாரம் அங்கால போகிறதுக்கான அனுமதி இவர் கொடுக்கல. ஏன்னா இவருக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. அப்போ இந்த மின்குமிழ் எரியாது. புரியுதா? இது வந்து டிரான்சிஸ்டர். சரியா? டிரான்சிஸ்டரை எப்படி பயன்படுத்துகிறோம்? இப்போ நீங்கள் யோசிக்கலாம், டிரான்சிஸ்டர் எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த பின்றது அனுமதி கொடுக்கல, இதை நாங்கள் எங்கேயுமே இணைக்கல, இந்த மின்குமிழ் எரியலை. அப்புறம் என்ன இதுக்கான பயன்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான பயன்பாடு அடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மின்குமிழ் எரியுது. இந்த மின்குமிழ் இப்போ எப்படி எரியுது? மின்சாரம் இதால் வருது, கலெக்டர் கலெக்ட் பண்ணி அங்கால அனுப்பாமல் இருக்கார். யார் அனுமதி கொடுக்கணும்? பி தான் அனுமதி கொடுக்கணும். இதன் வழியாக மின்சாரம் போனால் 1, மின்சாரம் போகலைன்னா 0ன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ மின்சாரம் இதால் போகுது. எப்படி போகுது? நம்ம இங்கேருந்து இங்கே பாருங்கள், இன்னொரு இடத்தால் எடுத்துட்டோம் மின்சாரத்தை. இதால் எடுத்து மின்சாரம் இங்கே போக, இப்போ 2 பக்கம் இருக்கும் நடுவில் மின்சாரம் இப்படி மாறி போகிறதுக்கு அனுமதி யார் கொடுக்குறார்? இவர் கொடுக்குறார். அப்போ இவர்கிட்ட 1ன்ற ஒரு நிலை வந்துருச்சு, மின்சாரம் போகுது. அப்போ இந்த சுற்று இது வழியாக மின்சாரம் வருது. அப்போ சுற்று பூர்த்தி அடைஞ்சு மின்குமிழ் எரியுது. சரி, மின்சாரம் இப்படி இப்படி போகலாம் தானே, இதையே நாங்கள் இப்படி ஒரு வழி கொடுத்து செய்கிறோம், இந்த டிரான்சிஸ்டரை இதுக்கு தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நான் இந்த இடத்துல அதே படம் தான், இதுக்கு முதல் வச்சுருந்த அதே படம் தான், மின்குமிழ் எரியலை. இந்த இடத்துல நடுவில் ஒரு சுவிட்சை கொண்டு வந்து வச்சுருக்கேன். சுவிட்ச் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது தானே? வீட்டில் பார்த்துருப்பீங்களே, சுவிட்ச் மேலே பார்க்குறதா, மேலே அமர்த்தப்பட்டிருந்தா ஆஃபில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த மின்குமிழ் எரியலை. ஏன் எரியலை? மின்சாரம் வருது, இதன் வழியாக மின்சாரம் இங்கால கடந்து போக இல்லை, ஆஃப் பண்ணியிருக்கு. கடந்து இது வழியாக மின்சாரம் போனால் தான் இவருக்கான அனுமதியை கொடுத்து என்ன நடக்கும்? இந்த மின்குமிழை எரிய வைப்பார். ஆனால் மின்குமிழ் எரியாததுக்கு காரணம் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் என்ன நடக்குது? ஒரு மின் சுற்றில் மின்சாரம் போகணுமா இல்லையான்றதை தீர்மானிக்கிறவரை டிரான்சிஸ்டர் இங்கே வாரார். இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், அதைத்தான் சுவிட்ச் செய்யுதுன்னா நேராக அந்த டிரான்சிஸ்டர் எடுத்து போட்டு இந்த இடத்துல சுவிட்சை வச்சோம்னா சுவிட்சை போட்டால் பற்றும், சுவிட்சை போடலைன்னா மின்குமிழ் எரியாது அப்படின்னு எடுத்துக்கலாம் தானே. ஏன் இந்த டிரான்சிஸ்டர் இங்கே பயன்படுத்துகிறோம்? இன்னும் இந்த டிரான்சிஸ்டருக்கான விளக்கம் நமக்கு கிடைக்கல. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ டிரான்சிஸ்டர் நான் சுவிட்சை போட்டோன்னே நடக்குது, மின்குமிழ் எரியுது. அதே நான் சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுருந்தா மின்குமிழ் அணைஞ்சிருக்கும். மறுபடியும் சுவிட்சை கீழே போட்ட உடனே மின்குமிழ் எரியுது. இப்போ என்ன நடக்கும்? மின்சாரம் போகுது. இங்கேருந்து இது என்ன ஆனில் இருக்குது, அப்போ இது வழியாக மின்சாரம் போகும். மின்சாரம் போய் இந்த இணைப்பை இணைச்சு இவங்க 2 பேருக்குமான அனுமதியை கொடுக்கும். மின்சாரம் கடந்து போகிறதுக்கான அனுமதியை இவர் கொடுத்த உடனே சுற்று பூர்த்தி அடைஞ்சு மின்குமிழ் எரியுது. இந்த சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனோடனே இந்த பல்பு வந்து பிரகாசமாக ஒளியிருது. சரியா? சரி, இதே தான் சுவிட்ச் செய்யுது. நடுவில் சுவிட்சை கொண்டு போட்டுருக்கலாம். ஏன் இங்கே
இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்ற கேள்வி வரும்பொழுது இப்போ பாருங்கள், சுவிட்சை எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து ஒரு ஃபயர் அலாமை கொண்டு வந்து வச்சுட்டேன். ஃபயர் சென்சார், ஹீட் சென்சார் ஒரு ஃபயர் சென்சார்னு வைப்போம். இதை பார்க்க வித்தியாசமாக ஏதோ மாதிரி ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியலாம். இது வந்து என்னென்னா ஃபயர் சென்சார்னு சொல்லுவாங்க. என்னென்னா இந்த பில்டிங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஃபயர் அலாம்னு சொல்லுவாங்க. நெருப்பு எங்கேயாவது பட்டுச்சுன்னா உடனே ஒரு பல்ப் ஒன்று சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன அது அது எப்படி உருவாக்குறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் இந்த சென்சார் ஒன்றை வச்சுருப்பாங்க. தமிழில் உணரி அதற்கு பேர், தமிழில் உணரின்னு சொல்லுவாங்க. சென்சார் சென்ஸ் பண்ணும், அதாவது உணரும். இது என்ன பண்ணும், இதுக்குள்ளே ஒரு சின்ன மெட்டல் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் எப்படின்னா இப்படி மன்னிக்கணும் கேவலமாக வரைகிறேன் ஒரு நேர்கோடு. இப்போது இங்கேருந்து ஒரு சுற்று வருது, அப்புறம் இங்கேருந்து இந்த இடத்துல இன்னொரு இணைப்பு வருது. சரியா? இது வந்து இந்த இந்த ஃபயர் அலாம் நான் சொல்கிறேன்ல சென்சார், இது எப்படி வேலை செய்யும்னா, இப்படி ஒரு மெட்டல் ஒன்று இருக்கும். இப்படி ஒரு மெட்டல் இப்படி வளைஞ்ச மாதிரி இப்படி கீழே இருக்கும். ஹீட் சென்சார், அதாவது நெருப்பு. இந்த மெட்டல் வந்து ஏதாவது ஒரு உலோகத்தால் செஞ்சுருப்பாங்க. இணைப்பு இங்கேருந்து மின்சாரம் வரும், இங்கேயால் மின்சாரம் கடந்து போகாமல் இருக்கும். மின்சாரம் போகிறதுக்கான வழி இந்த இடத்துல தடைப்பட்டிருக்கும். இந்த தடையை யார் பூர்த்தி செய்வார்னா, இந்த வளைஞ்ச இந்த உலோகத்தகடு, அதாவது ஏதாவது உலோகத்தகடு. மின்சாரம் வெப்பம் இவ்வளவு அளவு வெப்பம் வந்தால் அந்த தகடு நேராகிற மாதிரி தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய உலோகத்தகடுகளை இப்படி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நெருப்பு வந்துருச்சு. நெருப்பு வந்தோடனே இந்த மெட்டல் என்ன பண்ணும், இந்த ஹீட்டு தாங்க முடியாமல், வெப்பம் தாங்க முடியாமல் மேலே பார்க்க வளைஞ்சிரும். இந்த இருக்குல்ல, இது இல்லாமல் போய் இப்படி இருக்கிறது இப்படி மேலே பார்க்க வளைஞ்சு சூட்டுக்கு இந்த இணைப்பை பூர்த்தி அடைய வச்சிரும். சரியா? கேவலமாக வரைகிறனும். இப்போ இங்கே என்ன நடக்குதுண்டா, இப்போ இது வந்து ஆஃபில் தான் இருக்குது, உள்ளபடி மெட்டல் வளைஞ்சு தான் இருக்குது, ஏன்னா எந்த நெருப்பும் இல்லை தானே. அப்போ இது வளைஞ்சிருந்துச்சுன்னா இதன் வழியாக மின்சாரம் கடந்து போகலை. இந்த பாருங்கள், இப்படி வார மின்சாரம் கடந்து இங்கே போகிறதுக்கு இந்த மெட்டல் இப்படி தான் இருக்குது, வளைஞ்சு கீழே பார்க்க வளைஞ்சிருக்கு. நெருப்பு வந்தால் தான் இது மேலே பார்க்க வளைஞ்சு இந்த ரெண்டு பேரையும் இணைப்பேர். சரியா? இப்போ இதில் நெருப்பு இருந்தால் தான் இதுக்குள்ளே இருக்க அந்த மெட்டல் என்ன பண்ணுவார், நேராகி இந்த ரெண்டு இணைப்பையும் இணைப்பேர். இணைச்சது வழியாக மின்சாரம் இதால் போய் பேஸுக்கு போய் இவங்க ரெண்டு பேரையும் இணைச்சி மின்சாரத்தை அனுப்பி இந்த விளக்கு எரிய வைப்பார். இப்போ ஃபயர் அலாம் இருக்குது, நெருப்பு வந்தால் உடனே அந்த பல்ப் ஒன்று சிவப்பு கலரில் எரிஞ்சு கொண்டே இருக்கும். இங்கே இது இப்போ வேலை செய்யுமானா வேலை செய்யாது, ஏன், மெட்டல் கீழே பார்க்க வளைஞ்சிருக்கும். மின்சாரம் வருது, இது எப்போ வேலை செய்யுமெண்டா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட நெருப்பு வச்சுட்டோம். இப்போ இங்கே என்ன நடக்கும்டா, நான் இதில் வரைஞ்சி காட்டின மாதிரி மெட்டல் இப்படியே மேலே பார்க்க வளைஞ்சிருது, பக்கத்தில் நெருப்பு கொண்டு. இப்போ இந்த இணைப்பையும் மெட்டல், அதுக்கு உள்ளே இருக்க ஒரு சின்ன மெட்டல் பிளேட் என்ன பண்ணுது, இது ரெண்டையும் இணைச்சிருது. இணைச்ச உடனே மின்சாரம் இது வழியாக போகுது, போய் பேஸை கண்ட்ரோல் பண்ண மின்சுற்று இணைப்படைய நெருப்பு வந்துருச்சு, லைட்டும் பற்ற ஆரம்பிச்சிருச்சு. அலாம் லைட் உடனே பற்றுது. இப்படி தான் டிரான்சிஸ்டர் வேலை செய்யும். இப்படி லைட் பற்றிச்சுன்னா நடக்கும், அடுத்து யாராவது ஒருத்தர் வந்து அந்த நெருப்பை உடனே அணைப்பாங்க. இதுதான். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ சென்சார்களை கண்ட்ரோல் பண்ணுறது, சின்ன சின்ன ஏதாவது ஒரு செயற்பாடுகளை இலத்திரனியலாக அந்த டிஜிட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த டிரான்சிஸ்டர் பயன்படுத்தும். இப்போ ஒழுங்குதான் இந்த டிரான்சிஸ்டர் நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம்ண்டு, டிரான்சிஸ்டர் இல்லைண்டா இந்த சென்சார் இதில் நேராக வச்சு இதுக்கு மின்சாரம் கொடுக்க முடியுமானா நேராக கொடுக்க முடியும், ஆனால் இது எல்லா இடத்துலையும் சாத்தியப்படாது. புரியுதோ? அதனால தான் நம்ம இப்போ இந்த டிரான்சிஸ்டரை பயன்படுத்துகிறோம். இப்போதைக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விடயம் இதுதான். டிரான்சிஸ்டருங்கிறது மின் சுற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சுவிட்ச் மாதிரி, நம்ம ஃபேன் போடுவோம் சுவிட்ச், அது மாதிரி சுவிட்ச் மாதிரி செயல்படும் இந்த டிரான்சிஸ்டர். இப்போ இதில் கொஞ்சம் விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அவ்வளவு தானே. இதற்கு திருப்பி இருக்க அந்த கிளிப்பை நான் வரிசை செஞ்சு காட்டுறேன். இப்போ சுற்று பூர்த்தி அடைஞ்சிருச்சு. இந்த விளக்கு எரியுது. அடுத்ததில் நம்ம ஒரு டிரான்சிஸ்டர் கொண்டு வந்து பூட்டினதுக்கப்புறம் இந்த பல்ப் எரியலை. ஏன்? மின்சாரம் வருது, இங்கே கடந்து போகாமல் இருக்கிறதுக்கான இந்த பேஸ் அனுமதி கொடுக்கல. இவர் ஒரு மின்சாரத்தை கொடுத்தா தான் அனுமதி கிடைச்சா தான் இந்த இங்கேயால மின்சாரத்தை போக விடும். அடுத்ததில் பாருங்கள், இந்த மின்சாரத்துக்கு நம்ம இணைப்பை கொடுத்துட்டோம். எடுத்தோன்னே இந்த பல்ப் எரியுது. இப்படி தான் டிரான்சிஸ்டர் வேலை செய்யுது. இந்த டிரான்சிஸ்டரை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்ன்றதுக்கான ஒரு நல்ல உதாரணத்தை காட்டேன். இப்போ சுவிட்சை நடுவில் கொண்டு வச்சுட்டேன். சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இது வழியாக இந்த அனுமதி, இந்த பேஸ்ன்றவர் மின்சாரத்தை இதுக்குள்ளால் கொடுக்க மாட்டார். அப்போ கொடுக்கலன்னா இந்த மின்குமிழ் எரியாது. இப்போ அடுத்ததில் சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். அப்போ இது வழியாக மின்சாரம் வரும், பிக்கு மின்சாரம் கிடைக்கும். அப்போ மின்சார சுற்று பூற்றி அடைஞ்சு இந்த மின்குமிழ் எரியும். இந்த முறை நான் சுவிட்ச் எடுத்து போட்டு அந்த இடத்துல ஒரு ஃபயர் அலார்மாக வச்சுருக்கேன். அதாவது இந்த ஃபயர் சென்சார், நெருப்பு பத்துச்சுன்னா அந்த இடத்த உணர்றதுக்கான ஒரு உணரி. நிறைய சென்சார் இருக்குது, நம்ம ஃபயர் சென்சாரை எடுத்திருக்கேன். இது ஒரு ஃபயர் சென்சார். இப்போ இந்த ஃபயர் சென்சார் ஆஃபில் தான் இருக்கும். உள்ளே எப்படி மெட்டல் பிளேட்டு கீழே பார்க்க வளைஞ்சிருக்கும். அப்போ மின் சுற்று பூர்த்தி அடையலை, இது வழியாக மின்சாரம் கடந்து போகலை, அதனால் இந்த மின்குமிழ் எரியலை. இப்போ நெருப்பை கொண்டு வந்து வச்சோன்னா இதுக்குள்ளே இருக்க அந்த மெட்டல் பிளேட் ஹீட்டுக்கு இப்படி வளைஞ்சு அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அந்த மெட்டல் பிளேட் தன்னுடைய நிலையை மாற்றி இந்த ரெண்டு பேரையும் இணைக்கிற மாதிரி இப்படி வளைஞ்சிருவார். வளைஞ்ச உடனேயே மின்சாரம் இது வழியாக போனோன்னா அனுமதி கிடச்சிரும், சுற்று பூர்த்தி அடைஞ்சிரும், இந்த பல்ப் எரியும். ஒரு ஃபயர் அலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு சென்சாரை வச்சுருக்கீங்க, ஒரு ஃபயர் அலாம் வச்சுருக்கீங்க, ஒரு பவர் சப்ளை கொடுக்குறீங்க, ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுருக்கீங்க. நெருப்பு இருந்துச்சுன்னா உடனே இந்த பல்பு லைட் பற்றும், நமக்கான அனுமதி கிடைக்கும். சரியோ? இதுதான் டிரான்சிஸ்டரோட தொழிற்பாடு. இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலே காணும். சரி, இவ்வளவு தானா? இப்போ நான் டிரான்சிஸ்டர் பற்றி எப்படி பயன்படுத்தலான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த டிரான்சிஸ்டர் பற்றி இவ்வளவு தானா, இதுக்கு தான் டிரான்சிஸ்டர் பயன்படுதான்னா இல்லை. ஐடி பாடத்தை பொறுத்தவரை டிரான்சிஸ்டர் உங்களுக்கு இப்படியான வேலைகளுக்கு உதவுறதை விட நீங்கள் எங்கே படிப்பீங்கன்னா அடுத்து இந்த லாஜிக் கேட்ஸ் பற்றி படிப்பீங்க. லாஜிக் கேட்ஸ் படிக்க வரும்போது அங்கே டிரான்சிஸ்டர் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த டிரான்சிஸ்டரை வச்சு இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணலாம். இந்த டிரான்சிஸ்டர் பற்றின டெஃபினேஷனை நம்ம இன்டர்நெட்டில் போய் பார்த்தோம்னா இன்டர்நெட்லேயே இருக்கும். டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர்னு சொன்னாலே இது பாருங்கள், ஏ ஃபண்டமெண்டல் செமிகண்டக்டர் டிவைஸ். செமிகண்டக்டரை யூஸ் பண்ணி தான் அதை உருவாக்குவாங்க. பின்னா ஹோல்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. என்னென்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கிற செமிகண்டக்டர், பின்னா ஹோல்ஸ் இருக்கும். அதாவது சிலிக்கான்ஸோட எலக்ட்ரான்ஸை, அது சயின்ஸ் டாபிக், அதுக்குள்ளே போகணும். சரி சொல்கிறேன், அவ்வளோதான். செமிகண்டக்டரை யூஸ் பண்ணி உருவாக்குன ஒரு டிவைஸ். ஆம்ப்ளிஃபை ஆர் சுவிட்ச், நான் சொன்ன சுவிட்ச் கண்ட்ரோல் பண்ணும், டிஜிட்டலாக கண்ட்ரோல் பண்ணும். எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அண்டு பவர், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அண்ட் பவர், அது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்னு. நான் நேற்று காட்டணும்ல, டிரான்சிஸ்டர் இப்படி தான் இருக்குமெண்டு 3 முனைகள் இருக்கும். நம்ம பயன்படுத்தணும். சின்னா அந்த சிபிசின்னு இதில் எழுதியிருந்தேன். இந்த பாருங்கள், சிபிஇ எழுதியிருக்கேனா? இங்கே பாருங்கள், சிஇ மின்சாரம் வந்து வெளியே போகக்கூடிய. பின்றது பேஸ், எமிட்டர் பேஸ் கலெக்டர், மின்சாரத்தை கட்டுப்படுத்துவது. இந்த சிஇயை மாற்றி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிஎன்பி டிரான்சிஸ்டரில் மாறும். இந்த பாருங்கள், என்பிஎன் டிரான்சிஸ்டர். என்பிஎன் டிரான்சிஸ்டர்னால் இது என் டைப், இது பி டைப். இது பேஸ், இது கலெக்டர், இது எமிட்டர் ஆர் மாற்றியும் கொடுப்பாங்க. என்பிஎன் பிஎன்பின்னு மாறி மாறி வரும். சரியா? அந்த ரெண்டு. பிஎன்பி பெருசாக பயன்படுத்துறதில்லன்னு நினைக்கிறேன். என்பிஎன் தான் உங்களுக்கு அதிகமாக பயன்படுத்த வரும். இதுதான் டிரான்சிஸ்டரோட தொழிற்பாடு. இதை வச்சு இன்னொரு விஷயம் பண்ணலாம், மின்சாரத்தை கட்டுப்படுத்தலாம். இந்த பேஸ் வழியாக எவ்வளோ மின்சாரம் போகணுன்றதை கட்டுப்படுத்த முடியும். ஏன் நாங்கள் பேஸுன்ற இந்த இதால் போகிற மின்சாரத்தை கட்டுப்படுத்துகிறோம்டா, அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இப்போது நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் மொபைல் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் ஒரு சின்ன பல்ப் ஒன்று எரியும். நமக்கு ஒவ்வொரு பிக்சலாக கொடுப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்,
இப்போ இந்த பல்ப் இருக்குது, இதால் போகிற கரண்ட்டோட அளவை நாங்கள் கூட்டி குறைக்கும் போது இந்த பேஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட் அளவு கூடி குறைஞ்சிச்சுன்னா இந்த பல்போட இந்த டிம்மாகறன்னு சொல்லுவாங்க, கரண்ட் குறைய இந்த பல்பு டிம்மாக இருக்கும், கரண்ட் அதிகமான பல்பு நல்ல பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பல்போட தன்மையை நம்ம இந்த பேஸ் வழியாக கொடுக்குற கரண்ட்டு மூலம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்க்ரீனெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இது நான் உங்களுக்கு அடுத்த பாடம் இந்த கம்ப்யூட்டரோட காம்போனன்ட்ஸ் அது சம்மந்தமாக படிக்கும்போது, கம்ப்யூட்டர் பற்றின ஹார்ட்வேர் சிஸ்டம் பற்றி படிக்கும்போது நான் உங்களுக்கு அதை பற்றி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிரான்சிஸ்டர்னால் இவ்வளவு தான், இப்படி தான் பயன்படுது. சரியா? இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சு போட்டு அடுத்த செஷனில் கேளுங்க. சரியா?